இனி 4:42 கதை தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 வீட் பிரெட் 4 முட்டை சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். ட்ரெயின் சரியான கூட்டம். இதில் எங்கள் அம்மா இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து ஏன்னா டெய்லியும் தொங்கின்னு வரணும் எனக்கு புஸ்திட்டுறாங்க. இதில் ட்ரெயினை ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சிட்டான். நம்மளால முடியல. ஆனால் அங்கேயே அப்படியே ஒரு சிட்டிங்கை போட்டாச்சு. அப்படியே அங்கேருந்து காலேஜ் கிட்ட போய் இறங்கிட்டு ட்ரெயின் லேட்டுன்றதுனால ஃபர்ஸ்ட் பீரியட் போக முடியல. அப்படியே காலேஜ் கிட்ட போய் ஓரமாக கொண்டு ஒரு மாதிரி பேசிட்டேன். பிரேசில் டிஷர்ட்லாம் போட்டுக்கிறான். அந்த டீமில் யாரை பிடிக்குன்னு கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்குறான். நாய் நக்கிற மாதிரி மண்டியை சுற்றி வயிற்றுன்னு வந்துட்டான். லஞ்சுக்கு 250 கிராம் தயிர் சாதம், கொஞ்சம் கோஸ் பொரியல், நடுவில் கை விடுறான் பாருங்க. வேற யாரும் நம்பால் தான். மண்டியை வச்ச மாதிரி மூளையை வச்சுக்கிறான். முட்டையை வேக வச்சுட்டு அந்த கப்பை பொறுப்பாக வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுக்கிறான். காலேஜ்லேருந்து கிளம்பும்போது எங்கள் அம்மா ஃபோன் வச்சிட்டாங்க. சிக்கன்லாம் வீட்டில் வாங்கி வச்சேன், இவனு வாங்கி வரத்தாவலன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து சிக்கன் வாங்க வீட்டுக்கு சேர்த்துட்டு சுகர் கம்மியாக ஒரு டீ அடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு 4 எக் வைட்டு ஒரு வாழைப்பழம் வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இனி லெக் தான் ட்ரைன் பண்ணேன். ஸ்குவாட்ஸில் ஒரு 3 செட்டு, சுமோ ஸ்குவாட்ஸில் ஒரு 3 செட்டு, பல்கேரியன் ஸ்பிளிட்டில் ஒரு 3 செட்டு. இன்னைக்கு வீடியோ எடுக்க ஆள் இருந்ததுனால எப்படியோ வீடியோ எடுத்தேன். லெக் எக்ஸ்டென்ஷனில் ஒரு 3 செட்டு போட்டு ஆப்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வே ப்ரோட்டீன் 2 குழு கழிச்சுட்டு குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு 2 சப்பாத்தி, வீட்டில் மீன் குழம்பு வச்சாங்க. அது சாப்பிட்டு கூட 300 கிராம் சிக்கனு, கூட வெள்ளரிக்காய் ஒரு கோயக்கா சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். ஆரோக்கியமா இருங்க. நன்றி.